ஹலோ கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் மெட்டல் பேப்ளேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்ட்ராகோவை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேப்ளேடுகள் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதை ஒன்றொன்னா நம்ம அடுத்து வர வீடியோஸில் அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ அந்த அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாட்டி மேலே லிங்க்ல வருது, கிளிக் பண்ணி பார்த்துங்க. அந்த பேப்ளேட் ஒரு பவர்ஃபுல்லான டெட்லியஸ்டான பேப்ளேட் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அந்த பேப்ளேடு அவ்வளோ ஒர்த்தாக இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பேப்ளேட் நம்ம கையிலே இருக்குது. இதை பிடிக்கும் போது செம்ம வெயிட்டாக இருக்குது, பயங்கரமான வெயிட்டாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் மெட்டல் லைட்னிங் எல்ட்ராகோ. எல்லா பார்ட்டுமே மெட்டலால் செஞ்சது, 100% மெட்டலால் செஞ்சது. இன்னைக்கு வீடியோ எல்ட்ராகோக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்க போகுது. ஒட்டுமொத்தமான எல்ட்ராகோ கலெக்ஷனுக்கும் என்னோட கலெக்ஷனுக்கு சண்டை வைக்க போகிறோம். இதில் இவன் எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணுறானா, இவன் எத்தனை பேரை டிஃபீட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் கான்செப்டாக இருக்க போகுது. ஸோ ஒரு ராவான வெறித்தனமான பேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இப்போ வந்து ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறது, இந்த மெட்டல் பேப்ளேட், அதாவது 100% ஃபுல் மெட்டல் பேப்ளேடில் இருக்க எல்ட்ராகோ ஜெயிக்குமா, அப்படி இல்லாட்டினா டக்கரட்டோமி கிரியேட் பண்ண இந்த எல்ட்ராகோ ஜெயிக்குமா? டக்கரட்டோமி வெர்சஸ் ஃபுல் மெட்டல் அப்படின்னே சொல்லுவேன். இந்த பேட்டில் யார் ஜெயிக்க போகிறா? ரெண்டுமே எல்ட்ராகோ தான், பட் எந்த எல்ட்ராகோ அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? டைலாக் சொல்லிட்டு let it rip. இந்த பேப்ளேடை வந்து ஈஸியாக நம்ம லான்ச் பண்ணுற மாதிரி இந்த லான்ச்சரில் விட்டோம்னா இந்த லான்ச்சர் வேகமாகவே கெட்டு போயிடும். எந்த ஒரு மெட்டல் பேப்ளேடோட லான்ச்சருமே இதுக்கு சூட் ஆகும். இதை வச்சு நம்மளால் லான்ச் பண்ண முடியும். அந்த ஃபுல் பொட்டன்ஷியலாக இந்த பேப்ளேட் லான்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அண்ட் கூடிய சீக்கிரமே உள்ளே இருக்க கியர் வந்து பிடுங்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், இது அந்தளவுக்கு வெயிட்டில் இருக்க பேப்ளேட். அப்போ உள்ளே இருக்க கியர் பார்ட்டு டேமேஜ் ஆகும். ஸோ இதுக்காக வேண்டி நம்ம பஸ்ட் லான்ச்சர் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல, டிபி லான்ச்சர், அந்த லான்ச்சர் மெட்டலுக்கு கன்வெர்ட் பண்ணி லான்ச் பண்ணோம்னா இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் என்கிட்ட வேற வழி இல்லை, இப்போதைக்கு இந்த லான்ச்சர் தான் இருக்குது. அந்த பஸ் லான்ச்சர் நான் ஒன்று கன்வெர்ட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் இது வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் லான்ச் பண்ண முடியாது நம்மளால. இந்த லைட்னிங் எல்ட்ராகோவை ரைட்டில் தான் நான் கன்வெர்ட் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கனால அந்த ஒரு ரீசனால நம்ம இதில் தான் லான்ச் பண்ண முடியும். லான்ச்சருக்கு இதுவும் ஆயிடக்கூடாது, ஏன்னா இதெல்லாம் ஒரிஜினல் டக்கரட்டோமி ஃபுல் செட்டு. எப்படியுமே பயங்கர காஸ்ட்லியை தாண்டி விலை அதிகம் தான், பட் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. என்னோட கலெக்டிபிளில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ லான்ச் பண்ணலாமாப்பா? 3, 2, 1 let it rip. ஓ, ஒரு ஹிட்டுக்கு எவ்வளவு தூரம் பறக்குதுன்னு போயிட்டாடா, கீழே விழுந்துட்டாடா. அந்த ஒத்த ஹிட்லயே பறக்க விட்டா, பேச்சுவார்த்தையே கிடையாது, ஸ்ட்ரைட்டா வீச்சு தான். 3, 2, 1 let it rip. Let it rip. அனல் வேகத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு. குறுக்க வந்தான்னா கும்மி அடிச்சுட்டு போயிடறாங்க ப்ரோ. கொசு பார்த்துட்டு ப்ரோ. என்னடா நடக்குதுங்க? ஸ்டெமினா பேட்டில் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ எல்ட்ராகோ தான் வின் பண்ணியிருக்கு, ஃபுல் மெட்டல் எல்ட்ராகோ. அடுத்து லான்ச் பண்ண போகிறது லைட்னிங் எல்ட்ராகோ. 3, 2, 1 let it rip. come on ஃபுல் மெட்டல். ஐயோ என்ன பயமுறுத்துறாங்க ப்ரோ கைஸ். ஒரே ஹிட்டு தான், இந்த ஹெவியஸ்டான ஹிட் கிடைச்சனே பறந்துருது. 3, 2, 1 let it rip. எல்லாம் ஆடுது, யார் விழுக போகிறா? ஸோ ஃபைனல் ரொட்டேஷன் கொடுத்தது ஃபுல் மெட்டல் எல்ட்ராகோ தான். ஸோ இதில் வின்னர் இவன் தான். அடுத்து லான்ச் பண்ண போகிறது மீடியோ எல்ட்ராகோ. 3, 2, 1 let it rip. ஆக்சுவலாக லான்ச் விடும்போதே எனக்கு ஃபீல் ஆகுது உள்ளே இருக்க கியருக்கு பிரச்சனை ஆகிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு செகண்ட் லான்ச் விடணும். ஏன்னா இதை வச்சு நான் 100 லான்ச்லாம் ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து வர்த்தா இல்லையா, எந்த அளவுக்கு வந்து டியூரபிளாக இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணுறக்காண்டி தான். 3, 2, 1 let it rip. Let it rip. 2 ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியாது மீடியோ எல்ட்ராகோவால். காரணம் வந்து லெஃப்ட் சைட் பேப்ளேட் கிட்ட ஸ்பின் ஸ்டீல் வேலை செய்யாது. என்ன மீடியோ எல்ட்ராகோ இருந்தாலுமே சமாளிக்கிறான் பார்த்தீங்களா? தோத்துட்டான். ஆனால் இந்த அளவுக்கு சமாளித்து நிற்பான்னு நினைக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் 2 அடியிலே தோத்துருவான்னு நினச்சேன், பட் தோக்கலை, சமாளித்து தான் தோத்தான். அடுத்த லான்ச் விட்டுலாம். 3, 2, 1 let it rip. Let it rip. Come on எல்ட்ராகோ. அந்த ரப்பர் அட்டாக் வந்து வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா
ரப்பர் இருக்கிறது வந்து இன்னுமே கொஞ்சம் எப்படி சொல்கிறேனே தெரில. அந்த அடி அப்சர்வ் பண்ணிக்கிறான். மற்ற பேபிளிட்ஸ் மாதிரி அடித்தோடனே பறந்து போகல. அடி வீடியோ வின் பண்ணிடுமா? இல்லைங்க வின் பண்ணலாம். ஆனால் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. என்னால் நம்ப முடியல இந்தளவுக்கு வீடியோ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல. ஆனால் செம்மையாக இருந்துச்சு கைஸ். நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? என்ன எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நானே எதிர்பார்க்கலையே. அடுத்து எடுக்க போகிறது அசால்ட் மீடியோல் ட்ராகோ. லான்ச் பண்ணி பார்க்குறேன். இது வந்து மொக்க பேபிளேட் தான். கலெக்ஷனுக்கு தான் வச்சிருக்கேன். உன வச்சுலாம் பெருசாக சண்டை போட முடியாது. காரணம் அந்த டிப்பை பார்த்தாலே தெரியும். தலையில் சுற்றி போட தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மட்டமான டிப்பு. 3, 2, 1 லாடி ட்ரிப். நான் சொல்லலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலையை சுற்றி தூக்கி போட்டுருவோம். 100 லான்ச்சு விடுவான். நீ 100 லான்ச்சு விட்டாலும் இப்படி தான் இருப்பாங்க. டிப்பை மாட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த வழி போயிட்டாடாவே. மண்ணை கவி விட்டது அசால்ட்டை தள்ளி விட்டான் இந்த எல்ட்ராகோ. என்னோட லூஸ் பேட்டரியில் லூஸ் ஆகுது கைஸ். ஃபேஸ் போல்ட்டெல்லாம் டைட்டாக இல்லையோ, இன்னும் டைட் பண்ணுவோம். இதுக்கு மேலே டைட் பண்ண முடியல ப்ரோ. பயங்கரமாக டைட்டாக தான் வச்சிருக்கேன். ஸ்டில் பேட்டில் ஒவ்வொரு பேட்டில் அப்பயும் அது லூஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்து எடுக்க போகிறது அல்டிமேட் மீடியோ எல்ட்ராகோ. போன வட்டம் எடுத்தது அசால்ட்டு வந்து அசிங்கப்பட்டு போயிட்டான். அல்டிமேட்டு அவமானப்பட்டு போகிறான்னு பார்ப்போம். பட் இவன் அந்த மாதிரி போக மாட்டான். காரணம் பார்த்தீங்கன்னா டிப்பு கொஞ்சம் ஸ்டெமினா மெயின்டைன் பண்ணுற டிப்பு. 3, 2, 1 லாடி ட்ரிப். அடிச்சு பறக்கிறான்டா அவன். ஐயோ அல்டிமேட்டுக்கு ஆப்பு வருது ப்ரோ. இந்த பார்த்தீங்களா, ஒரு ஹிட்டு தான். ஆனால் ஸ்டாமினா இருக்கனால ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாமினா இருக்கு இல்லையா? அடா ஆமாங்க, ஸ்டெமினா வச்சு இவன் ஜெயிச்சிருவான்டா. ஃபைனல் ரொட்டேஷன் இவன் தான் கைஸ் கொடுத்தான். ஜெயிச்சிட்டான். ஒரு பாயிண்ட்டை கொத்த தூக்கிட்டு போயிட்டான்டா. ஆனால் என்ன, சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? மோடை மாற்ற போகிறேன். இவனுக்கு மோட் இருக்கு கைஸ். இப்போ அட்டாக்கில் போட்டேன். இப்போ இந்த மாதிரி மோடில் போடுவோம். ஓகே, மாட்டியாச்சு. லான்ச் பண்ணலாமா? 3, 2, 1 லாடி ட்ரிப். இந்த மோட் நல்லா இருக்கே. வந்த சொருக்கி அடிச்சு பறக்க விட்டான். என்ன மறுபடியுமா? 3, 2, 1 லாடி ட்ரிப். அந்த கேஜ் மட்டும் இல்லாட்டினா செத்துருப்பான். இல்லை இப்பயே செத்துட்டாவே. என்னங்கடா கண்டினியூஸ் ஹிட்ட பார்த்தீங்களா கைஸ்? அதாவது இந்த பேபிளேட வந்து அட்டாக் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் லான்ச் பண்ணி விட்டு வச்சுக்குவேன். வருன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஃப்ளவர் பேட்டர்ன் எப்படி லான்ச் பண்ணணும்னா, கொஞ்சம் லான்ச்சரை இப்படி ஸ்லைட் பண்ணி லான்ச் பண்ணணும். பார்த்தீங்களா? அந்த பேட்டர்ன் வந்து இப்போ பேபிள் சென்டரில் போயிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இப்படி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணும். ஸோ அடுத்து தான் மெயினான பேபிளேட வரப்போகுது களத்தில். எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர், தரமான பேபிளேட். 3, 2, 1 லாடி ட்ரிப். ஐயோ ரவுண்டு போடுறானே. பேட்டர்ன் ரெண்டுக்குமே தப்பான பேட்டர்னில் லான்ச் பண்ணியிருக்கேன். எவனை அடிக்கவே மாட்டேங்கிறான் ப்ரோ. ஸ்டெமினா பேட்டில் ஆயிரும் போல். ஸ்டெமினாவில் கண்டிப்பாக எல்ட்ராகோ வின் பண்ணிடும். எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் வின் பண்ணிடும். எல்ட்ராகோ தான் சின்ன ரொட்டேஷன் கொடுத்துருக்கு. பட் ஈக்குவலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா யாருமே அடிக்கலை. இந்த லான்ச் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். ஸோ இந்த மாதிரியும் லான்ச் பண்ணால் வேஸ்ட். அது கரெக்டாக அடிக்கிற பேட்டர்னில் லான்ச் பண்ணும். இந்த சவுண்டு கேட்டுச்சா லான்ச்சர் இழுத்து விடும்போது? லான்ச்சர் இஸ் கெட்டிங் டேமேஜ்டு. 3, 2, 1 லாடி ட்ரிப். ரெண்டுமே வெளில பறந்துருச்சு. 2 பேர் வெளில போயிட்டாங்க கைஸ். அடுத்த லான்ச் விடுவோமா? 3, 2, 1 லாடி ட்ரிப். கமாண்டா அடிக்கிறா போடுறா. ஐயோ 2 அடி அடிச்சுட்டு போயிட்டானே. எல்ட்ராகோவை சமாளிக்க முடியுதா? கமான் ஃபுல் மெட்டல் உன்னால் ஜெயிக்க முடியும். முடியலை. ஸோ ஃபைனல் லான்ச் விட போகிறோம். 3, 2, 1 லாடி ட்ரிப். எனக்கு இந்த பேபிள் லான்ச் பண்ணி பழகணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடிக்கிற மாதிரி லான்ச் பண்ண முடியும். இப்போ எவனையும் அடிக்கவே மாட்டேங்கிறான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அடிக்கவே உழுகலை ப்ரோ. ஸோ இந்த பேட்டிலில் டெஃபினெட்லி எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் தான் வின் பண்ணும். அதில் மாற்றிருக்கிறதே இல்லை. ஆனால் ஒரு சின்ன நூல் அளவில் தான் வின் பண்ணுறான். ப்ராப்பராக ரொம்ப நேரம் செமினாக மெயின்டைன் பண்ணல. அந்த ஒரு ரொட்டேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ரொட்டேஷன் வந்து
ஒரு 1 செகண்ட் எக்ஸ்ட்ரா இவன் கொடுக்குறான். அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் இவனை டிஃபீட் பண்ண முடியுதே தவிர ஈக்குவலாக ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் போஸு அப்படி இல்லாட்டினா மாசான மூவ்மெண்ட் க்ரியேட் பண்ணியெல்லாம் இவன் வின் பண்ணல. அதை நான் ஒத்துக்கிட்டு ஆகணும். பார்த்தீங்களா, லூஸ் ஆகுது கைஸ். ஒவ்வொரு பேட்டில் அப்பையும் ஃபேஸ் போல் லூஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம டைட் பண்ணி கொடுக்கணும். ஓரளவுக்கு மேலே டைட்டும் பண்ண முடியல. அடுத்து எடுக்க போகிறது கோல்டன் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர். 3, 2, 1 let it rip. இதில் யார் ஜெயிக்க போகிறா? அடா போங்கடா, இவங்க எவனோ அடிக்க மாட்டேங்கிறான்டா, எனக்கு காண்டாகுதுடா. எம்பட்டு நேரம் தான்டா நானும் சும்மா அடிக்காமையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அவன் அங்கிட்டு சுற்றுறான், இங்கிட்டு இல்லை. ரப்பர் எஃபெக்டிவாக இருக்குது கைஸ். எஸ், இந்த எல்ட்ராகோ மேலே இருக்கிற ரப்பர் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. இல்லை, நான் மோடை மாற்றுறேன் இந்த வட்டம். ஐ டோன்ட் லைக் திஸ் மோட் அட் ஆல். அப்படியே ரொட்டேட் பண்ணு ப்ரோ. ஓகே, ஸ்டார்டிங்கில் இருந்த மோடுக்கே போட்டோம். 3, 2, 1 let it rip. Wow, மோடை மாற்றினே பெருசாக யூஸ் இல்லாத மாதிரி இருக்கே. இல்லை, இருக்குது. கமான். இல்லை கைஸ், ஜெயிக்கலை. இந்த எல்ட்ராகோவை ஜெயிக்க முடியலை. அடுத்த லான்ச் விடுவோமா? 3, 2, 1 let it rip. ஃபைனல் லான்ச் கைஸ். ஃபைனல் லான்ச்சு என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஓ, அந்த ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேபிளோட ரப்பர் இது வந்து இது மேலே இடித்து சம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் ஏற்படுது. இவனோட அந்த அட்டாக் பவரை அப்படியே இவன் அப்சர்வ் பண்ணி அப்படியே மைனஸ் பண்ணி விட்டுறான். அந்த ஒரு சம்பவம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பெருசாக இம்பாக்ட் அடி விழுகவே இல்லை. அந்த அளவுக்கு இம்பாக்டான அடி விழுகவே இல்லை. அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஆனால் இந்த பேபிளேட் பெட்டராகவே வின் பண்ணிச்சு. எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை விட இந்த கோல்டன் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் பெட்டராகவே வின் பண்ணிச்சு. ஸோ அடுத்து நம்ம எடுக்க போகிறது ஃபைனல் பேபிளேட், தி காட் ஆஃப் எல்ட்ராகோ, தட் இஸ் கார்டியன் எல்ட்ராகோ. டிஃபென்சிவ் டைப்பில் இருக்க எல்ட்ராகோங்க. ஸோ நீங்கள் மற்ற எல்ட்ராகோவை பார்த்தீங்கன்னா அது அட்டாக்ல இருந்துச்சு, அதையே சம்டைம்ஸ் சமாளிக்க முடியல. இது ஃபுல் டிஃபென்ஸில் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், ஒன்றுமே அசைக்கவே முடியாது. 3, 2, 1 let it rip. இந்த பேட்டர்ன் செட் ஆகல. வாவ், பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேட்டர்ன் லான்ச் பண்ணால் தான் பேபிளேடை அடித்து வெளில பறக்க வைக்க முடியும். 3, 2, 1 let it. நல்ல வேலை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருந்தா மறுபடியும் உடஞ்சிருக்கு கைஸ். டிஃபீட் ஆகுது. வெளில போகிறானுங்க, 2 பேருமே வெளில போகிறானுங்க. லான்ச்சிங் பேட்டர்னை மாற்றணுன்னா எவனை வேணால் வெளில பறக்க வைக்கலாம் போல். 3, 2, 1 let it. 2, 3. Wow, come on guys, epic movement. காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன்லடா, இவன் காட் ஆஃப் பேபிளேட்ரா. கார்டியன் எல்ட்ராகோவே சம்பவம் பண்ணிட்டாங்க கைஸ். வெரி தனம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் விட்டு லான்ச்சிங் பேட்டர்ன் தான். ஸோ ஒரு பேபிளேட் ஜெயிக்கிறதுக்கு நம்ம பேட்டர்ன் ரொம்ப முக்கியம். எப்படி லான்ச் பண்ணுறோங்கிற டாக்டிக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் சொன்னேன். இது வந்து டாக்டிக்ஸ் இருக்குது இந்த கேமில். இது சும்மா பம்பரை விடுற மாதிரி கிடையாது. இதுலேயும் பல வகையான வித்தியாசமான லான்ச்சுகள்னால அந்த பேபிளேட் வந்து வித்தியாசமாக பெர்ஃபார்ம் பண்ணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவுண்டு போட்டுக்கிட்டு தோற்று போயிட்டான். இப்போது கரெக்டான பொசிஷனில் ஆங்கிள் பார்த்து விட்டனே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி, ஃபைனலாக இன்னொரு தடவை பார்ப்போமா? 3, 2, 1 let it. 2, 3. வோ, கரெக்டாக 3 தான். 1, 2, 3. அந்த பேட்டர்னுக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் லான்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் மாஸ்டரிங் திஸ் பேபிளேட்னு சொல்லலாம். ஆனால் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் அப்படி வேலை செய்யாது. ஏன்னா இவன் ஆல்ரெடி சுற்றிட்டு இருப்பான். அந்த ஃபஸ்ட் அடி உழுகாதனால போயிடுச்சு. இனி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சரி இப்போ லான்ச் பண்ணிட்டோமா? 3, 2, 1 let it. 2, 3, 4. சென்டரில் டிஃபென்சிவில் இருக்க பேபிளேட் ஈஸியாக சமாளித்து வெளில பறக்க விட்றான். பட் அட்டாக்கிட்ட இருக்க பேபிள்ஸ் கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது அந்த ஒரு பேட்டர்ன். ஏன்னா அந்த பேட்டர்ன் வேலை செய்யணும்னா ஆப்போனன்ட் பேபிளேட் மேலே ஒரு ஹிட்டு வரணும், 2வது ஹிட்டு வரணும், 3வது ஹிட்டு ஸ்ட்ரைட்டாக வெளில போயிடும். பட் எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் கிட்ட அது வேலை செய்யாது. காரணம் அவன் சென்டரில் நிற்க மாட்டேங்கிறான். அவனே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கான். ஸோ எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரை டிஃபீட் பண்ண முடியல. பட் கார்டியன் எல்ட்ராகோவை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், அவள் இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த பேபிளேட் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு மாசான மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணல, பட் ஸ்டில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு புது வகையான வீடியோவில் பார்க்கலாம். See you next video. This is Captain by Drabamanda. Tada guys.